அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ஃபுல் சிக்கன் கிரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன், அதையும் இதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் எந்த ஈரமும் இல்லாமல் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனில் நம்ம இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்ஸ் போட்டு நம்ம மசாலா தடவி வச்சோன்னா அந்த மசாலா சிக்கன் உள்ளேயும் போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை சிக்கனில் தடவ ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மசாலா எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். காரம் உப்பு உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்க்கலனாலும் பரவாயில்ல. மாவு மட்டும் எந்த மாவும் இதில் சேர்த்துறாதீங்க. சேர்த்தோன்னா இதை நம்ம வேக வைக்கிறப்ப அந்த தீயில பட்டு ரொம்ப கருகி போயிடும். இதை நம்ம மறுநாள் செய்கிறோன்னா மொதல் நாள் நைட்டே மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நைட்டு பண்ணுறாருந்தா காலையிலே செஞ்சு வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா தடவியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. இந்த அவன்லேயே நமக்கு க்ரில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுப்பாங்க. அதில் இந்த சிக்கனை இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கலாம். உங்களோட அவனில் இந்த மாதிரி க்ரில் பண்ணுற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா பிளேட்டில் வச்சு கூட நம்ம உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இந்த நட்டை நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும். இல்லாட்டி அவனில் சிக்கன் சுற்றும் போது கீழே விழுந்துடும். அவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கன் அவனில் வச்சாச்சு. இது வேகிறதுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவனுள்ள இந்த மாதிரி ஒரு ஃபாயில் விரித்து வச்சிட்டோன்னா சிக்கன்லேருந்து வடிகிற மசாலாவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து தூர போட்டுடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம அவன்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.